ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு வந்து பூஜா குட்டி தான் ஸ்பெஷலா சமைச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மதியத்துக்கு சுட சுட சோறு. இது நேத்திக்கு வச்ச மட்டன் குழம்பு. இது இன்னைக்கு வச்ச ரசம், தக்காளி ரசம். அப்புறம் கடல் நண்டு வறுவல். இன்னைக்கு இவங்க தான் ரொம்பவே ஸ்பெஷல். இது பாருங்க, நல்ல சதப்பிடிப்பா இருக்காங்க. கடல் நண்டு வறுவல், அப்புறம் முட்டை பொரியல். பாம்பே புர்ஜி. பாம்பே புர்ஜியா? எனக்கு தெரிஞ்ச மொழியில சொல்ற முட்டை பொரியல். இது வந்து நான் அம்மா செஞ்ச காலையில பட்டாணி பொரியல், வெள்ளை பட்டாணி பொரியல். இது அப்பாவுக்கும் வர்ஷா குட்டிக்கும் செய்தது. அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி வச்சிருக்கேன். அதாவது அது முட்டை பொரியல்னு சொல்லலாம், பூன்னு சொல்லலாம், புஷ்பொன்னு சொல்லலாம், புஷ்பொன்னு சொல்லலாம். அந்த கதை தான். ஆமா, அது நார்மல் முட்டை பொரியல் தான். அது பாம்பே புஜின்னு யாரோ சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அது ஞாபகத்துல நான் சொல்றேன். அதே மெத்தட்ல நான் செஞ்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெசிபி வேணாலும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். பூஜாஸ் கிச்சன் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஐட்டம்பா, வளர்ந்துட்டோம் பாருங்க. நாங்களும் வந்து மைக் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, மைக் வாங்கிட்டோம். சூப்பரா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. போடுறோம். அண்ட் வாய்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முன்னாடி வீடியோவும் பார்த்திருப்பீங்க, இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, வாய்ஸ் சரியா கேட்கலாமான்லாம் சொல்லியிருக்கீங்க. சோ உங்களை வந்து என்ன சொல்றது, சந்தோஷமா நம்ம வந்து என்டர்டைன் பண்ணணும். அதுதான் பூஜாஸ் கிச்சன். எப்பயும் பாசிட்டிவ் திங்கிங்ல இப்ப நாங்க வெளியெல்லாம் போய் சாப்பிடுறோம், அப்போ vlog எடுக்கிறோம்னா அங்க இருக்க கூட்டத்தோட சவுண்ட் தான் அதிகமா கேக்குது. எங்களோட வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஆனா இதுக்கப்புறம் அந்த த்ரோல்ல இல்ல. அதுக்கப்புறம் நான் கொலச்சா இதுக்கப்புறம் கேட்காது guys. எங்களை நம்பி 4,76,000 செல்லாக்குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இது எல்லாமே, சரிங்களா? ஏன்னா இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. சோ நாங்க பேசுறது மட்டும் தான் கேட்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இது நான் வந்து காசு சேர்த்து வச்சு நானே வாங்கினேன். பூஜா குட்டியே வாங்கிட்டாங்க. வீடியோஸ்லாம் பண்ணி பிஆர் வீடியோஸ்ல போட்டு கொஞ்ச நாள் காசு சேர்த்து வச்சு 12,000 வந்துச்சு. அண்ட் இதோட டீடைல்டு ரிவ்யூ வீடியோ வந்து நான் போடுறேன் பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மைக்கோட லிங்க் கொடுக்குறேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நீங்க என்ன மைக் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் நாங்க எந்த மைக்கும் யூஸ் பண்ணல, இப்பதான் நாங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே 2 டேஸா யூஸ் பண்றோம். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. தனியா ஒரு ரிவ்யூவே கொடுக்குறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்லக்குட்டி வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஃபினான்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க, அதுல ஏதோ சிக்கல் போல இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நீங்க பாருங்க. அதாவது வீடியோஸ் போட்டா இது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் தான் நம்ம போடுறோம். அதுல அவங்க பட்ட கஷ்டத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. இன்னொருத்தவங்க நாங்க உங்களை பார்த்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோமான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீடியோஸ் போடும்போது அதை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து எங்களுக்கும் ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்குன்னு சொல்லும்போது அதை பார்த்து எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்கு. ஓகே, நேற்று லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவா கமெண்ட் பண்றதுங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்க என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்கோம். இன்னொருத்தவங்க எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க ஊர்ல விலை கம்மி போல இருக்குது. உண்மையாவே அவங்க ரொம்ப லோ பட்ஜெட்ல கட்டியிருக்காங்களா. என்ன பண்றதுப்பா, நாங்க வீட்டை தூக்கிட்டு வந்து அங்க வச்சிட முடியாது இல்ல. பரவாயில்ல இல்ல, அவங்க வந்து ஒரு ஆதங்கத்துல சொல்றாங்க. ஆனா அந்த ஊர்ல இருந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், சரிங்களா? அதனால அவங்க கவனிக்காம தான் எங்களுக்கு பிசினஸ் நாங்க இருக்க அதுலயும் ஒருத்தவங்க போய் அழகா சொல்லியிருந்தாங்க. அந்த செல்லக்குட்டி வந்து குன்றத்தூர்ல இவ்வளவுதாங்க, நீங்க வந்து தெரியாம பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. வேற என்ன பண்றது, நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களும் நிம்மதியா இருக்கணும் இந்த உலகத்துல. இதுக்காக தான் இந்த கஷ்டம். ஒவ்வொரு குடும்பத்திலயுமே அதுக்காக தான் படுறோம். கஷ்டம் விதவிதமா எங்களுக்கு கடவுள் குத்துட்டே தான் இருக்காரு. அதையும் தாண்டி தான் இன்னைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய சோதனை நடந்திருக்கு. இல்ல இன்னொரு, அதாவது அது கஷ்டம்னு சொல்லக்கூடாது, சோதனைகள். அது என்ன பண்றது, இதையெல்லாம் கடந்துதான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். சோதனையை தூக்கி போடு, சாதனை நோக்கி ஓடு. அதான் சோதனையெல்லாம் மிதிச்சு நாங்க சாதனையா மாத்துறதுக்கு தான் இருக்கிறோம். ஏன்னா சொல்றேன் நானு உங்களுக்கு, இத வந்து ஃபியூச்சர் அடுத்த வருஷம் வீடியோல ஒரு சேனல்ல நான் இத சொல்றேன். இந்த நேரத்துக்கு இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு நாங்க வந்து இப்ப சொல்ல முடியாது. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம். நாங்க இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே, பாத்துக்கலாம். த்ரிஷா இல்லனா நயன்தாரா அவ்வளவுதான் அப்படின்னு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இல்லனா நான் என்ன நினைக்கிறேன், இந்த உலகத்துல நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் அவங்க திருப்பி நம்மளுக்கு வைக்கிறது ஆப்பாதான் இருக்குது.
அதனால இது ஆப்புகள் நிறைந்த உலகம், நம்ம உஷாராதான் உஷாராங்க. உங்களுக்கு இதை நாங்க விரிவா சொல்றோம் என்ன ஏதுன்றத பொறுமையா. அது வந்து நாங்க இப்போ வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அப்ப கொஞ்சம் ஜாலியா, இப்பவே நாங்க அத ஜாலியா தான் பேசுவோம். இல்ல நாங்க கூட இன்னும் ஃபன்னா இருக்கும். அப்ப நாங்க சொல்றோம், இதுவும் நாங்க இன்னும் ஃபேமிலியோட ஒரு வெறியா வேலை செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அது. வேற உங்களுக்கு கடவுள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு, நீ வந்து 24/7 அங்கேயே கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு. ஓகே பார்க்கலாம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். நம்மாழ்வா இருக்கே சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கு, அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ரேட் டீடைல், ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே சொல்லிடுவோம். அம்மா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எண்ணம் போல் வாழ்க்கை. எப்போதும் நம்ம நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். பாய் பாய்.